கடந்த 2013ஆம் ஆண்டு உள்நாட்டு கலவரத்தால் பாதிக்கப்பட்டு பர்மா என்றழைக்கப்படும் மியான்மர் நாட்டை சேர்ந்த 13 குடும்பங்கள் அடிப்படை வசதிகளற்று தமிழகத்தில் தவித்து வருகின்றனர். அவர்களின் நிலை மற்றும் தேவை ஆகியவற்றை விளக்கும் செய்தொகுப்பு இதோ உங்கள் பார்வைக்கு. கடந்த 2013ஆம் ஆண்டு பர்மாவில் ஏற்பட்ட உள்நாட்டு கலவரத்தால் பாதிக்கப்பட்டு வங்கதேசம் மற்றும் இந்திய எல்லையை கடந்து தற்போது சென்னை கேளாம்பாக்கத்தில் தஞ்சமடைந்துள்ளனர். 13 குடும்பங்களைச் சேர்ந்த ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என 75 பேர் வசித்து வருகின்றனர். இதில் பச்சிளம் குழந்தைகள் முதல் பள்ளி செல்லும் வயதில் உள்ள சிறுவர் சிறுமியர் வரை அடங்குவர். அகதிகளாக வந்த இவர்களுக்கு அரசின் உதவிகள் சரியாக கிடைக்காததால் குப்பைகள் மற்றும் பாலித்தீன் பைகள் சேகரித்து விற்று அதில் வரும் வருமானத்தில் வாழ்க்கை நடத்தி வருகின்றனர். தமிழக அரசு தங்களுக்கு முறையான அகதிகள் ஆவணம், தங்கும் இடம் ஆகியவற்றை அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றனர். We are here from 3 years. We asking the government to help us. We are looking for to be legal in Chennai, and we are looking for some place to stay with our family, safe place and clean place, because we are getting too much problem over here. அகதிகளாக வந்த இவர்களுக்கு நிலையான எதிர்காலத்தை தமிழக அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைக்கின்றனர். ஹெல்ப்பு ஒன்றும் இல்லை. அதாவது இங்கே இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பு கூட இல்லாமல் இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆக்சுவலாக நாங்கள் குணம் கோரிக்கைனாக்கா இந்த தமிழக அரசுக்கு இந்த கவர்னத்தை பார்த்திங்க இவங்களுக்கு உண்டான அடிப்படை தேவைகள் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் சொல்லி ஒரு கோரிக்கை. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகத்தை நம்பி பர்மாவிலிருந்து பல ஆயிரம் மைல்கள் கடந்து கேளம்பாக்கத்தில் தஞ்சமடைந்துள்ள இவர்களின் அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகுமா? அரசின் கருணை பார்வை இவர்களின் மேல் விழுமா என எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் இந்த பர்மா அகதிகள். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாருடன் எஸ் ராஜா.